ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போறது மூணு தடவை இதை நீங்க செஞ்சீங்கன்னா நீங்க விரும்பிய நபரே உங்களை தேடி வருவாங்க. வித் ப்ரூஃபோட இன்னைக்கு வீடியோ கொடுக்குறேன். அதாவது ரிசர்ச் பேப்பரோட இன்னைக்கு வீடியோல உள்ள கண்டென்ட் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஆக்சுவலி நம்ம எல்லாருக்குமே ஆசை இருக்குங்க. இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உங்களுக்கு நீங்களே கேட்டு பாருங்களேன், உங்களுக்கு ஆசை இருக்கு இல்லையா? நீங்க ஆசைப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும், நீங்க ஆசைப்பட்ட பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கிறோம், நீங்க ஆசைப்பட்ட பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கிறோம், நீங்க விரும்பின ஜாபுக்கு போகணும், உங்களோட பிசினஸ் நீங்க விரும்பின அளவுக்கு மிகப்பெரிய அளவு முன்னேற்றம் கொடுக்கணும், நான் என் ஸ்டடீஸ்ல நான் நம்பர் 1 வரணும், எங்க சர்க்கிள் நான் தான் நம்பர் 1 இருக்கணும், நான் எல்லாத்துலயும் பெஸ்டா இருக்கணும். இந்த ஆசை எல்லாருக்குமே இருக்கும். நம்ம எல்லாருமே இந்த ஆசைக்கு தகுதியானவங்க தான், இல்லன்றது கிடையவே கிடையாது. ஆனா ஒரு சில பேர் மட்டும் வாழ்க்கையில ரொம்ப வேகமா முன்னேறிட்டே இருக்கிறாங்க. ஒரு சில பேர் கேட்டீங்கன்னா அந்த இடத்துல ஸ்ட்ரகிள் ஆயிராங்க. ஆசையோட அவங்க வாழ்க்கை அங்கேயே போயிருது. ஆசைங்கிறது எட்டா கனி மாதிரி கனவு கண்டுட்டே நம்ம இருந்துறோம். ஒரு சில பேர் அந்த கனவை நினைவாக்கிட்டே போறாங்க. ஒரு சில பேர்ல பாக்குறோம், நேத்து வரைக்குமே ஒண்ணுக்கு இல்லாம இருக்கான், திடீர்னு இன்னைக்கு பாக்குறப்ப மிகப்பெரிய அளவு முன்னேறான். நம்ம பார்க்கும்போது அவனுக்கு அதிர்ஷ்டம் இருக்குடா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? ஆனா இது அதிர்ஷ்டம் கிடையாது, இதுதான் விடாமுயற்சி. நீங்க விரும்பினதை அடையணும் அப்படின்னா அந்த விஷயத்தை அடையிறதுக்கான சரியான பாத்துல போகணும். நம்ம என்ன பண்ணுவோம், கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுவோம். இப்ப லா ஆஃப் அட்ராக்ஷன் பண்ணிட்டு டெய்லி யூனிட்ஸ் கிட்ட போய் யூனிவர்ஸ் நான் எனக்கு குடுன்னு கேட்டுட்டு இருக்கோம். அடுத்தது மாடு மாதிரி உழைக்கிறோம், இல்லாட்டி கதறுன்னு அழுகிறோம். இதெல்லாம் பண்றதுனால நம்ம ஆசைப்பட்ட விஷயம் நம்ம கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கிறது இல்ல. ஏன் கிடைக்கிறது இல்ல? ஏன்னா எந்த விஷயத்த நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும், எந்த விஷயத்த நம்ம எப்படி பண்ணுனா அது எனக்கு கிடைக்கும் அப்படிங்க தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு விஷயத்துக்குமே ஒவ்வொரு பொருளுக்குமே ஒரு எனர்ஜி இருக்கு. அந்த எனர்ஜியோட நம்ம கரெக்டா கனெக்ட் ஆனா மட்டும்தான் பாத்தீங்கன்னா நம்ம அந்த எனர்ஜியை அடைய முடியும். லைக் இப்போ ஒரு ரிசர்ச் பண்ண ஒண்ணு பார்த்திருக்கேன். அது என்னன்னா, ஒரு லீஃப் ஒன்று இருக்குங்க. அந்த லீஃபை 2 கட் பண்ணி அந்த லீஃபை வச்சுட்டு அதுல அவங்க பாத்தீங்கன்னா ஒரு நியான் நினைக்கிறேன், அது எனக்கு எக்ஸாக்ட்டா அந்த லைட் பத்தல. அந்த லைட் அடிக்கும் போது அந்த இலை கட்டாச்சு இல்லைங்களா? கட்டானாலுமே அந்த இலை ஆல்ரெடி இருந்தப்ப என்ன ஷேப் இருந்துச்சோ அந்த எனர்ஜியை தொடர்ந்து அந்த இலை வெளியிட்டுட்டே இருக்கு. சோ இந்த எனர்ஜி பாத்தீங்கன்னா நமக்கு மட்டும் கிடையாது, சாலமன் ஃபிஷ் அந்த மாதிரியான ஒரு ஃபிஷ்ஷுக்கும் இருக்கு. இந்த ஃபிஷ் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, தான் உடம்புல ஒரு உறுப்பு இழந்துருச்சுன்னா அந்த எனர்ஜியை தொடர்ந்து அந்த உறுப்புக்கு கொடுத்து திருப்பியும் அந்த உறுப்பை உருவாக்குது, மீளாக்கம் பண்ணுது. அதாவது அதுக்கு ஒரு கால் கட்டாயிருச்சுன்னா திருப்பியும் பாத்தீங்கன்னா அந்த கால் திரும்பவும் வளர ஆரம்பிக்கும். சோ நம்மளுடைய வாழ்க்கையில நம்மனால நம்ம எதுல சரியான விதத்துல போக்கஸ் பண்றோமோ அந்த விஷயத்த நம்ம அடைஞ்சே தருவோம், சரியான விதத்துல. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம பண்ணக்கூடிய தப்பு இதுதான். இப்ப நான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரிசர்ச்ச பத்தி சொல்றேன். இந்த ரிசர்ச் கிட்டத்தட்ட 100 வருடங்களா நடத்தப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு முறையும் வெற்றி கண்டிருக்கு. அதாவது 1922ல ஹேனல் அப்படிங்கிறவங்க பண்ணிருக்காங்க. 2000ல கிட்ஸிங்கர் வில்லிங்சன் அப்படிங்கிறவங்க பண்ணிருக்காங்க ஒரு டீமா. 2010ல மெக் கிரெடிட்டல் அப்படிங்கிறவங்க பண்ணிருக்காங்க. 2012ல ஒரு ஆன்காலஜிஸ்ட் பிரைனி அப்படிங்கிறவங்க பண்ண ரிசர்ச் உலகம் முழுக்க ரொம்ப ஃபேமஸ் ஆயிருச்சு மத்த ரிசர்ச் விட. அது என்ன ரிசர்ச் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 142 ஃபர்ஸ்ட் லெவல் ஸ்டேஜ் 1 லெவல்ல இருக்கக்கூடிய கேன்சர் பேஷண்ட கூட்டிட்டு வந்திருக்காங்க. அவங்கள 2 டீமா பிரிச்சிருக்காங்க. 2 டீமா பிரிச்சுட்டு ஒரு டீமுக்கு என்ன பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா, டெய்லியுமே அவங்க அந்த கேன்சர்ல இருந்து வெளிவரக்கூடிய மெடிசன் அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இன்னொரு டீமுக்கும் கேன்சர்ல இருந்து வெளிவரக்கூடிய மெடிசன் கொடுத்திருக்காங்க. சேம் டைம் ஒரு விஷயத்த ஒரு நாளைக்கு 3 தடவை பண்ண சொல்லியிருக்காங்க. இது மாதிரி தொடர்ந்து 60 நாட்கள் அவங்கள தொடர்ந்து பண்ண சொல்லியிருக்காங்க. சிம்பிளா ஒரு நாளைக்கு 3 தடவை அவங்கள பண்ண சொல்லியிருக்காங்க. இன்னொரு டீமுக்கு மெடிசன் மட்டும் போதும் அப்படின்னு இருக்காங்க. 60 நாளுக்கு அப்புறம் அவங்க 2 பேரோட ஹெல்த்துமே செக் பண்ணி பார்த்திருக்காங்க. ஸ்டேஜ் 1 கேன்சர் பேஷண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா மெடிசன் எடுத்தவங்களுக்கு கேன்சர் ஸ்டில் அவங்க பாடியில இருந்திருக்கு. ஆனா பெரிய லெவல் செகண்ட் ஸ்டேஜுக்கு போகாம ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருந்திருக்கு. கேன்சர் லெவல் 2ல, அதாவது கேன்சர் லெவல் 1ல இருந்து அவங்க இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸும் பண்ணாங்க தெரியுமா? அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் அவங்க பாடியில கேன்சரே கியூர் ஆயிருக்கு. ஒரு சில பேருக்கு உடம்புல டோட்டலாவே கேன்சர் கியூர் ஆயிருக்கு. அப்படி அவங்க என்ன ரிசர்ச் பண்ணாங்க தெரியுங்களா? அதுதான் நன்றி உணர்வு. நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம், நன்றி உணர்வு. நம்ம தேங்க்ஃபுல்லா இருக்கணும். என்னைக்குமே நம்ம ஆசைப்படக்கூடிய விஷயத்தை அடையாம போறதுக்கான மிக முக்கியமான காரணம் நம்மளோட நெகட்டிவிட்டி தான். என்கிட்ட அது இல்ல, என்கிட்ட இது இல்ல அப்படின்னு இல்லாததை பத்தியே நம்ம யோசிச்சு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை இழந்துறோம். அதனால தான் இந்த பிரெயின் டாக்டர் என்ன பண்ணாரு, உங்ககிட்ட இருக்கக்கூடிய விஷயத்த நீங்க அதுக்காக முயற்சி பண்ணுங்க. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் கேன்சர் வந்தா அவங்க உயிர் பொழைக்க முடியாது அப்படின்னு.
சாகரவங்க கிட்ட என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? நானே செத்து போறேன், என்கிட்ட என்னடா இருக்குன்னு கேட்கக்கூடியவங்களுக்கு உங்ககிட்ட இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களுக்கு நன்றி சொல்லுங்க அப்படின்னாங்க. அவங்களும் சரி அப்படின்னு காலையில இருந்து சொன்னேன். அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பிரஷ் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு நன்றி சொன்னாங்க. பரவாயில்லப்பா, சில பேருக்கு பிரஷ்ஷும் கூட இல்லாம இருக்கு, எனக்கு பிரஷ் இருக்குது, ரொம்ப நன்றி அப்படின்னு ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நன்றி சொல்ல ஆரம்பிச்சாங்க. அவங்க சாப்பிடக்கூடிய முதல் சாப்பாட்டுக்கு சந்தோஷமா சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே அனுபவிச்சு சந்தோஷமா செஞ்சாங்க. காலையில ஒரு தடவை அவங்க கிட்ட இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்குமே மனதார நன்றி சொன்னாங்க. மதியானம் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்குமே மனதார நன்றி சொன்னாங்க. நைட்டு அவங்க கிட்ட இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்குமே மனதார நன்றி சொல்லிட்டு படுத்துவாங்க. 60 நாள்ல ஒரு மனிதனோட உடம்புல கேன்சர் கட்டியே கியூர் ஆகும் போது நம்ம ஆசைப்பட்டது நடக்காதா? நல்லா யோசிச்சு பாருங்க. கேன்சர் கட்டிவே உலக இப்ப வரைக்குமே கேன்சருக்கு முழுமையான மருந்தே கிடையாது அப்படின்னும் போது இந்த பிரையனி ஆன்காலஜிஸ்ட் டாக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அது பண்ணியிருக்காங்க, கியூர் ஆகுதுன்னு நிரூபிச்சிருக்காங்க. ஆனா ஸ்டேஜ் 1 அப்படின்னு அதை பிரிச்சுட்டாங்க. இது இன்னும் எந்த அளவுக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனா அதோட ரிசர்ச் பேப்பர் நான் உங்களுக்கு ஆட் பண்றேன். இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிசர்ச்க்கான பேப்பர்ஸ் நான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆட் பண்றேன். உட்காந்து படிச்சு பாருங்க, எந்த அளவுக்கு அது பவர்ஃபுல் அப்படின்னு உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அண்ட் ஒன் மோர் திங், நீங்க ஆசைப்படக்கூடிய நபர், இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க ஆசைப்படக்கூடிய நபர் என்கிட்ட இல்ல அப்படின்னு அதை நினைச்சு அழுது அழுது ஃபீல் பண்ணி அதுக்காக போராடுறேன், நான் முயற்சி பண்றேன் அப்படின்னு நீங்க பண்ணி உங்களை ஒரு நெகட்டிவான இம்பாக்ட் குள்ள போறீங்க. நீங்க நெகட்டிவா இருக்கும்போது நீங்க நெகட்டிவா தான் அட்ராக்ட் பண்ண முடியும். அந்த நெகட்டிவ் அட்ராக்ட் பண்றதுனாலதான் நீங்க விரும்பினதை அடைய மாட்டேங்கிறீங்க. அப்ப நீங்க விரும்பினதை அடையணும் அப்படின்னா முதல்ல நீங்க ஒரு பாசிட்டிவான நபரா மாறணும். ஒரு 21 நாளைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த நன்றி உணர்வை பண்ணுங்க. காலையில எந்திரிச்ச உடனே பெட்ல இருந்து எந்திரிச்சோன்னா கண்ணை மூடிட்டு யானை மாதிரி அமைதியா உட்கார்ந்துட்டு நல்லா மூச்சை நல்லா உள்ள இழுத்து மெதுவா மூச்சை வெளியிடுங்க. இந்த மாதிரி ஒரு நிமிஷம் பண்ண பிறகு கண்களை மூடின நிலையிலே உங்ககிட்ட என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாத்துக்கும் முதல்ல நன்றி சொல்லுங்க. உங்ககிட்ட 5 விரல் இருக்கு, ஒரு நல்ல கை இருக்குது, நல்ல கண் பார்வை இருக்கு அப்படின்னு உங்ககிட்ட இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே முதல்ல நன்றி சொல்லுங்க. அந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் நன்றி சொன்ன பிறகு நீங்க அந்த நாளை ஆரம்பிங்க. அந்த நாளே உங்களுக்கு அழகா மாறும். என்ன நடந்தாலும் சரி, பா எனக்கு தலைக்கு வந்து தலபாகியோட போச்சு அப்படின்னு அந்த விஷயத்த பாசிட்டிவா பார்க்க ஆரம்பிங்க. அப்படி ஒவ்வொரு விஷயத்துக்குமே நீங்க நன்றி உணர்வோட இருந்து பாருங்க. ஒரு 21 நாள்ல உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஆறா வரும். அதன் பிறகு நீங்க விரும்பினவங்க அவங்க யாரா இருந்தாலும் அந்த நேரத்துல அவங்க உங்களுக்கு கிடைச்சிட்டாங்க, அவங்க உங்க கூட பேசிட்டாங்க, அவங்களே உங்களை தேடி வந்து தொடர்பு கொண்டுட்டாங்க அப்படின்னு அதற்கு நன்றி சொல்ல ஆரம்பிங்க. ஸ்டார்டிங் எடுத்தனும் உங்களை சரி பண்ணிக்கிட்டு அதுக்கு நன்றி சொல்லுங்க. ஏன்னா பேஸ் மட்டம் சரியா இருந்தா மட்டும்தான் நம்மளால ஒரு கட்டடத்தையே எழுப்ப முடியும். அது மாதிரி உங்களோட பேஸ் நீங்க நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு நல்ல ஆறா உள்ள பர்சனா மாறின பிறகு அவங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. அப்போ அந்த நபர் உங்களுக்கு வருவாங்க. உங்களோட பிரச்சனை எந்த அளவுக்கோ அதுக்கு தகுந்த வீரியமான டைம் எடுக்கும். நீங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வீரியத்தோட டைம் எடுக்கும். சோ உங்க பிரச்சனை எனக்கு ரொம்ப பெரிய லெவல் பிரச்சனைனா நீங்க பண்றதை ஹெவியா பண்ணுங்க. எனக்கு நார்மலான ப்ராப்ளம்னா சாதாரணமா பண்ணுங்க. எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த பவர், அந்த டிசைர், பர்னிங் டிசைர் உங்க கையில தான் இருக்கு. எனக்கு வேகமா நடக்கணுமா ஸ்லோவா நடக்கணுமா, இது ரெண்டுத்துக்கான ஆன்சரும் உங்க கையில தான் இருக்கு. அதை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணுனீங்க அப்படின்னா நீங்க விரும்பினது கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். நீங்க விரும்பின வாழ்க்கை நிச்சயம் நீங்க அடைவீங்க. இந்த உலகம் உங்களுக்கானது. இந்த உலகத்துல நீங்க விரும்பின அனைத்தையும் அடையணும்னா ஆல்ரெடி இருக்கிறதுக்கு நன்றி சொல்லுங்க. அடுத்தது நீங்க பெற போறதுக்கும் நன்றி சொல்லுங்க. அதை நீங்க நிச்சயமா பெறுவீங்க. இன்னைக்கு நான் சொன்னது 100 வருஷமா ரிசர்ச் பண்ணி எல்லா தடவையும் ப்ரூவ் பண்ண ஒரு விஷயம். அது உங்களுக்கும் ஒர்க் அவுட் ஆகும்.